ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 25/12/2023 31/12/2023 வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அதற்குண்டான எளிய பரிகாரத்தையும் பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் கேது பகவான், சுக்கிர பகவான் விருச்சிகத்துக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதற்கு பிறகு செவ்வாய், புதன் மற்றும் சூரியன் 3 கிரகங்களும் இந்த வாரத்தில் தனுசுல இருக்கா. சனி பகவான் ஏற்கனவே மாறிட்டார். இந்த வாரத்தில் கும்பத்தில் சனி பகவானும், ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கா. இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மக நட்சத்திரம் வரலும் போகிறார். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியிலையும் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலையும் வருது. அதனால் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசியிலையும் போகிறார் இந்த வாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதுலேருந்தே ரொம்பவும் விசேஷம். 26ஆம் தேதி பௌர்ணமி, மிகப்பெரிய ஏற்றம். பௌர்ணமி யோகம்ன்றதை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். பௌர்ணமி யோகத்தில் அரசன் வரக்கூடிய பிறப்பு இருக்கணும் அப்படின்னா பௌர்ணமி யோகம் அவளுக்கு இருக்கணும்ன்றதை சொல்கிறோம். இந்த பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் இந்த வாட்டி மிருகசீரிஷம் வருது. மிருகசீரிஷம் மிருத்யுஞ்சய ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது. மார்க்கண்டேயனுடைய பிறந்த நாள். யமனை தன்னுடைய மரணத்தை எதிர்த்து யமனையே வென்ற சிவபெருமானின் மூலியமாக வென்றவர் மார்க்கண்டேயர். அதாவது தீர்காயுஷ்மான் பவன் 16 வயதிலிருந்து என்றும் 16 ஒரு விஷயத்தை ஆசீர்வாதத்தை வாங்கினவர். அதனால் மிருத்யுஞ்சய ஜெயந்தி அப்படின்றது பேர். மார்க்கண்டேய ஜெயந்தின்னு சொல்லுவாள். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 27ஆம் தேதி அன்னைக்கு திரு ஆதிரை. ஆதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு பெரிய விசேஷம். சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம். திருவாதிரைக்கு பார்த்தாலேயானால் பொதுவாகவே திருவாதிரை இந்த பெண்கள் எல்லாமே, கன்னி பெண்களாக இருக்கட்டும், சுமங்களாக இருக்கட்டும், அவெல்லாம் விரதம் இருப்பாள். தன்னுடைய கணவனுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்க வேணும் அப்படின்றதுக்காக. திருவாதிரைக்கு முன்னாடி 9 நாளிலிருந்தே திருவம்பாவை சொல்ல ஆரம்பிச்சிடுவாள். திருவாதிரை ஃபுல்லாக பட்னி இருந்து சிவபெருமானை வழிபட்டு திருவாதிரை களி மட்டும் செஞ்சு அதை மட்டும் உட்கொள்வார்கள். இது திருவாதிரையினுடைய பெரிய விசேஷம். இது ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது பெரிய ஏற்றமான காலம் இந்த வாரத்தில் வருது. இந்த திருவாதிரையில் பார்த்தாலேயானால் சிவபெருமானுக்கு ஏற்ற நாள் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். எல்லா விதமான சௌக்கியங்களுக்கும் இந்த வேண்டிண்டு இந்த திருவாதிரையில் அவள் இருக்கிற பட்சத்தில் அவளுக்கு அந்த ஏற்றங்கள் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய பாக்கியமும், அதற்கு பிறகு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியமும், நல்ல தொழில் அமையக்கூடிய பாக்கியமும் அவர்களுக்கு உண்டாகும். இந்த வாரத்தில் சதுர்த்தி வருது, 4ஆம் நாள். அதாவது சங்கட ஹர சதுர்த்தி. பௌர்ணமியிலிருந்து கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய 4ஆம் நாள் வருது. அது இந்த வாரம் 30ஆம் தேதி அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி. இதுவும் ரொம்ப பெரிய விசேஷம். எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சங்கடஹர அப்படின்னா சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. விநாயகரை போய் ஒரு 9 தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தரம் தோப்பு கரணம் போட்டுட்டு வர்றது பெரிய ஏற்றம். சங்கடஹர சதுர்த்திக்கு நிறைய பேர் விரதம் இருப்பாள். இந்த விரதத்தின் மூலியமாக தொழிலில் பெரிய மேன்மை ஏற்படும். அவளுக்கு எல்லா விதமான எதிர்ப்புகளையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா, சந்திராஷ்டமத்தை பொறுத்தவரைக்கும் துலாம், விருச்சிகம், தனுசு மற்றும் மகரம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தில் சந்திர பகவான் மனோகாரகன் மறைஞ்சதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம். எந்த ஒரு புதிய டெசிஷன்ஸும் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் கட்டாயத்தில் இருந்தீர்கள், நீங்கள் வெளியூர் போக வேண்டி இருந்தது அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போங்க.
நல்ல ஒரு ஏற்றம் வரும், சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் எனக்கு இது பண்ணுங்க, எனக்கு ஃபோன் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு உண்டான டேட்டு, டைமு, பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு, டைம் கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு, சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, அதற்கு ஏற்றாறமால உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து, இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து, உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம், உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போது ஒரு ராசியாக 25/12/2023 31/12/2023 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம சனி வந்தாச்சு. உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து கேது பகவானும் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவானும் இருக்கிறது அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது. உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க, கண்ணும் கருத்துமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா சனி பகவான் ரொம்ப ஒரு சிறு சிறு பிரச்சனைகளை கொடுப்பாங்க. மென்டல் டிப்ரெஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சனி பயிற்சி பலன் உங்களுக்கு தனியாக போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். குருவின் பார்வையில் இருக்கார் சூரிய பகவான், நல்ல ஒரு ஏற்றம். பரிவர்த்தனை யோகம் வருது. செவ்வாய் பகவானும் 11ஆம் இடத்துல வந்து, குரு பகவான் வந்து 3ஆம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை, 3-11 பரிவர்த்தனை, மிகப்பெரிய ஏற்றம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. சந்தோஷத்தின் உச்சநிலையில் இருப்பீங்க. ஜாகிரதையாக இருங்க. எல்லா விஷயங்களும் நல்லபடியாகவே உங்களுக்கு ஏற்றாற் போல் அமையும். இந்த வாரத்தில் சனி பகவான் இப்படி இருந்தாலும் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கா. தொழிலில் வந்து மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். தொழிலுக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்பு தொழிலில் அமையும். உங்களுக்கு பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா இடத்துலேருந்தும் பணம் அதிகமாக கொட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தோம்னா 25/12 31/12 வரலும் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் பெற்று போயிருக்கார். அதாவது 26ஆம் தேதி காலத்தால் ஒரு 10 மணி வரலும் வந்து உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய தாயின் வழியாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை நிமித்தமாக வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய கடன் வீட்டுக்காக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 5ஆம் இடத்துல போகும்போது பௌர்ணமி யோகம் அமையிறது. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 5ஆம் இடத்தில் பௌர்ணமி யோகத்தில் சந்திர பகவான் புத பகவானாலும் பார்க்கப்படுறார். 5ஆம் அதிபதியால் பார்க்கப்படுறது பெரிய ஏற்றம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு புதிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய, வேலையில் புதிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது 26ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி மாலை ஒரு 6:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு 28ஆம் தேதி மாலையிலிருந்து 31ஆம் தேதி காலை ஒரு 5:30 மணி வரலும் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்க. புதிய வேலை கிடைக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து இந்த இதில் இந்த சானிடேஷன் டிபார்ட்மெண்ட்டு, இல்லை க்ளீனிங் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல வேலை கிடைக்கும். துப்புரவு தொழில் அந்த மாதிரியான விஷயங்களில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த ஹெச்ஆர், அதை தவிர அட்மினிஸ்ட்ரேஷன் இதிலெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த அயர்ன் அண்ட் ஓர், அதை தவிர வந்து மைனிங் இண்டஸ்ட்ரி இதில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வந்து ஆயில் ரிஃபைனரிஸ், ஆயில் வந்து சம்பந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ், ஆயில் விஷயங்களில் வந்து வியாபாரம் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சமசப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். குருவின் பார்வையில் சந்திர பகவான் இருக்கார். குருவின் பார்வையில் 7ஆம் அதிபதியும் இருக்கார். அதனால் திருமண யோகம் வந்தாச்சு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமணத்திற்கு ஏற்றமான ஒரு நேரமாக இது இருக்குது. அதனால் திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தை மாதத்துக்கு மேலே கல்யாணத்தை பண்ணுங்க, நல்லபடியாக நடக்கும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூர் போயிட்டு வாங்க. குருவாயூரப்பனை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வரும்.